திரும்பவும் இந்த கருங்கடல்ல அமெரிக்கா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த குளோபல் ஹாக் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கத்துல வந்து கருங்கடலை சுத்திட்டு இருந்திருக்கு. எப்படியாவது இந்த பிரிட்ஜ் அடிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம செந்தில் டிகோச்ல பார்த்திருப்போம் ஒரு வீடியோ. ஹவுதிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் நாங்க தாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் ஏர்கிராஃப்ட் கேரியர் மேல தாக்குற மாதிரியான ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்கு. அது நம்ம செந்தில் டிகோச்ல பார்த்திருப்போம். ஸோ அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிளைட் லேண்ட் ஆகுற மாதிரியான வீடியோ பதிவுல அமெரிக்கா தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்பவோ நடந்தது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல அது போல ஒரு ஏர்கிராஃப்ட் பறந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. நாங்களாம் என்ன கற்காலத்திலேயே இருக்கிறோம், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாமே தெரியுங்க எங்களுக்கு அப்படிங்கிறது போல இந்த ப்ரோ ஹவுதிஸ், இந்த ப்ரோ பாலஸ்தீன் தரப்புலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புன்னு சொல்லப்பட்டுவது. ஸோ இது வாக்குவாதமா மாறிட்டு இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ரஷ்யால தெரியும். ஏன்னா அமெரிக்காவோட ஏர் கேரியருங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைடு, ப்ரெஸ்டீஜ். அது தாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது மேற்குலக நாடுகளோட ஆலைஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட நட்பு நாடுகள், மேற்குலக நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அதனால அதை பத்தின டேமேஜ் ஆன விஷயங்கள் வந்து வெளியே வரமாட்டேங்குது. இப்போ ரஷ்யாவோட அந்த பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த பிரிட்ஜை இப்போ வரைக்கும் தொட முடியல. ஸோ ரஷ்யாவோட மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கு, அமெரிக்காவோட மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த பிரிட்ஜ் மீண்டும் தாக்கப்படுறதுக்கான அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. இந்த தடவை பிரதானமான வெப்பன்ஸ் எந்த ஒரு பயமே இல்லாம தங்கு தடை இல்லாம பயன்படுத்திக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஆயத்தை பயன்படுத்தி இந்த தடவை இந்த கிரீமியா பிரிட்ஜ் அடிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னும் கூடிய சீக்கிரத்துல, எப்பவுமே இந்த இடத்துல ஒரு குளோபல் ஹாக் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா 2 நாட்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு தாக்குதல் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ திரும்ப இந்த பகுதி தாக்குதல் நடந்திருக்கு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கெர்சன் பகுதிக்கு போய்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கெர்சன் பகுதியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் உக்ரைனோட வீரர்கள் ரப்பர் போட் எடுத்து கிளம்பி இருக்கிறாங்க ரஷ்யாவோட பகுதியை போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. எந்த இடம் அப்படின்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரின்கி பகுதி, இந்த கெர்சன்ல கிரின்கி பகுதி. ஸோ அதை நோக்கி வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்ட உடனே திரும்ப ரஷ்ய வீரர்கள் ஒரு ட்ரோன் அனுப்பி விட்டுருக்காங்க. FPV ட்ரோன் தான் போய் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. மேப்ல பாத்தீங்கன்னா அது எந்த பகுதி அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியும். இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம். இது உக்ரைன் கிரீமியாக்கு மேல இருக்கு இல்லையா, இதுதான் கெர்சன் பகுதி, குறிப்பா இந்த கிரின்கி. ஸோ இப்போ நம்ம லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உக்ரைனியன்ஸ் எப்போவுமே அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இந்த கொனிங்கா ரிவரில் நிறையா ஸ்ட்ரீம்ஸ் இருக்கனால அந்த பகுதியில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனியன் ட்ரூப்ஸ் இந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது, இந்த பகுதியில் கட்டெடுக்கலான்னு வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரஷ்யாவோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ அதுக்கான வீடியோ பதிவு தான் அது. அடுத்த தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. ஸோ இதுவும் அந்த கொனிங்கா ரிவர் தான், இதுவும் ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த பர்டிகுலர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட FPV ட்ரோன் போய் சொருகும். அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கு, அது தெரிஞ்சிச்சு ரஷ்ய வீரர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யாவோட எஜ் பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்கு இந்த பகுதியில் அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இந்த பகுதி ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் ஒன்றும் பெருமளவில் உக்ரைனோட வீரர்கள் இல்லை அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த பகுதியில் வந்து அசால்ட்டாக நடமாடிட்டு இருக்காங்க ரஷ்ய வீரர்கள். அப்படிங்கும்போது இந்த பகுதியில் ஒன்றும் பெருமளவில் எதிர்ப்பு இருக்காது அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இதுக்கான வீடியோ பதிவு இருக்கு, நம்ம பார்ப்போம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் உக்ரைனோட பொசிஷன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த இடத்துல தாக்குதல் நடந்தது இல்லையா, இதை நம்ம பார்த்துடலாம். இப்போ சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால ரஷ்ய வீரர்கள் அதை பொசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த பகுதியிலையும் வந்து உக்ரைனியன்ஸ் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போட் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ ஸ்பீட் போட் எடுத்து வரும்போது அந்த பகுதியில் சரமாரியா தாக்குதல் பண்ணிட்டே வருவாங்க. தாக்குதல் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. சில நேரங்கள் ரஷ்யாவோட FPV ட்ரோன்கள் அடிக்கும். ஆனால் சில நேரங்களில் நாங்கள் போய் அங்கே தாக்குதல் பண்ணுங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எக்ஸாக்டா ரஷ்யாவோட எஜ் பொசிஷன் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த பகுதி ஃபுல்லாகவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிரே ஜோனா இருக்கு, சண்டை நடக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெர்சன் பகுதியில் சமீபத்தில் இந்த மார்ச் ஏப்ரல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புல ஒரு வீடியோ பதிவு வந்திருந்தது. அதிக அளவில் அந்த பிளண்டூன் பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிவர் கிராஸ் பண்றதுக்காக போடக்கூடிய பிரிட்ஜஸ், டெம்பரரி பிரிட்ஜஸ். ஸோ அது வந்து அதிக இடத்துல இந்த இடத்துல டிப்ளாய் ஆயிருக்கிற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது, ரஷ்யா இந்த பக்கத்தில் அஃபென்சிவ் எடுக்க போறாங்களா இல்லை கர்கிவ் பகுதியான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கர்கிவ் பகுதியில் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் ஜோனுக்காக பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அது இப்போதைக்கு நின்றுருக்கு. ஃபர்தரா இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுன்ற பட்சத்தில் பல பகுதிகளில் இருந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வரலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ எந்த அளவுக்கான எஸ்கலேஷன் இந்த பகுதியில் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம்.
ஒருவேளை அந்த பகுதியில இன்வைட் ஆகும்போது கெர்சன் பகுதியிலும் முன்னேறுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா தொடர்ந்து இந்த பகுதியில அதிகமான ஆக்டிவிட்டிஸ் ரஷ்யா தரப்புல இருக்கு. அதுதான் இங்க ஒரு கேள்வியா இருக்கு. உக்ரைனோட ஆக்டிவிட்டிஸ் இந்த பகுதியில கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அப்படி இந்த ரொபோத்தைனி போயிடலாம். இந்த ரொபோத்தைனிங்கிறது ஜாப்ரோசியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான். இந்த செட்டில்மெண்ட்டை சமீபத்தில் ரஷ்யா நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ப்ரோ உக்ரைனியன் தரப்புல இல்லவே இல்லை, டீப் ஸ்டேட் தரப்புலாம் இல்லைங்க, அது இன்னும் எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது வந்து கிரே ஜோன்ல இருக்குது, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் போல அப்படிங்கிறாங்க. ஆனால் ரஷ்ய வீரர்கள் வந்து அங்கே கொடியை பறக்கூட்டே காமிச்சாங்க. பட் இருந்தாலும் உக்ரைன் தரப்புல இருந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இப்போ உக்ரைனோட வீரர்கள் அந்த ரொபோத்தைனி அட்டாக் பண்றதுக்காக நாங்கள் வீரர்கள் அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது போல ஒரு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ சைடில் பதிவுகள் லோட் ஆயிருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். உக்ரைனோட வீரர்கள் அந்த பகுதியில் முன்னேறி வந்திருக்காங்க. ஆனால் அதே போல எப்பவுமே ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வந்தாங்கன்னா உக்ரைனோட ட்ரோன்கள் அடிக்கும் இல்லையா? ஸோ அதே போல இந்த தடவை ரஷ்யாவோட பாம்பு போடக்கூடிய ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரர்கள் மேலே பாம்புல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய வீரர்கள் இதை ரிப்பல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்ப சொல்றாங்க. பாப்பா இன்னொரு 2-3 நாட்குள்ள, ஏன்னா எப்பவுமே கொடிகள் பறக்குது அப்படின்னா உடனடியாக உக்ரைனோட வீரர்கள் வந்து எடுத்து போட்டுருவாங்க. இந்த பகுதி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு பாருங்க, கொடி பறக்குது அப்படிங்கிறது போல. இந்த அட்டாக் வந்து ரஷ்யா ரிப்பல் பண்ணியிருக்கிறாங்களா இல்ல உக்ரைன் அதை கேப்சர் பண்ணிட்டாங்களா இன்னும் ஒரு சில நாட்களை தெரிஞ்சிடும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உக்ரைனியன் அந்த பொசிஷனே இப்பதான் பிடிக்க வந்திருக்காங்க. அப்போ ரஷ்யாவோட எம்ஓடி தரப்புல சொன்னது மேலும் மேலும் உறுதியாகிக்கிட்டே இருக்குது இல்லையா? சோ இந்த ரொபோத்தைனியை பிடிக்கிறதுக்காக திரும்ப இந்த பகுதியில வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெர்ஸ்கோய்விக்காக்கு போயிடலாம். ஏன்னா இந்த பெர்ஸ்கோய்விக்கால இப்ப பிரதானமா சண்டை பிடிச்சிட்டு இருக்குது 79th ஏர் அசால்ட் பிரிகேட். ஸோ அந்த ஏர் அசால்ட் பிரிகேட் கிட்ட இருந்து ஒரு வார்னிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எங்ககிட்ட ஆர்ட்லரி இல்ல, ஒண்ணும் இல்லை, எந்த ஒரு யூஸும் இல்லை, எங்களால் இதே போல சுச்சுவேஷன் நீடிச்சிருந்ததுன்னா பெர்ஸ்கோய்விக்காக அம்போன்னு விட்டுற வேண்டியதான், நாங்கள் பின்வாங்க போறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு மிரட்டல் கலந்த ஒரு வார்னிங் வந்து உக்ரைனோட கமாண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கமாண்டர்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை டெலிவரி பண்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாவோட டேங்கை வந்து டார்கெட் பண்ற மாதிரியான வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா இப்போ நம்ம மேப்ல பார்த்தோம்னா கிளியரா தெரியும். இந்த உக்ரைனோட டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டான்டிவ்கா, குறிப்பா இந்த பகுதி கீழே மினி மேப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஜூம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டான்டிவ்காக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்கோய்விக்கா. ஸோ இந்த பகுதி தான் பெர்ஸ்கோய்விக்காவோட பெரும்பான்மையான பகுதி வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அந்த பதிவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ ரஷ்யாவோட டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது உக்ரைனோட ட்ரோன்கள் அந்த பகுதியில் தாக்குதல் பண்ணிருக்கோம். அங்கே இன்ஃபேண்ட்ரி இந்த மாதிரி இல்லை, பட் ஆனால் ட்ரோன் தாக்குதல்னாலையும் கன்னி வெடிகள்னாலையும் அதில் மாட்டி வெடிச்சு அந்த டேங்கல் டிஸ்ட்ராய் ஆயிருக்கும். அது போல வீடியோக்கள் தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதில் அதிகமான கேஷுவாலிட்டிஸ் இருக்கனால நான் அதை பாதி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நோவோமிக்கலேவ்காவை நோக்கி போயிட்டு இருக்கோம். மேபி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக போயிருக்கலாம், இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்காக அது போயிருந்திருக்கும். ஸோ அது போல் வந்துட்டு இருக்கும்போது அது மேலே தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுதுன்னா பெர்ஸ்கோய்விக்காலையும் ரஷ்ய வீரர்கள் பெருமளவில் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.